வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரையும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் வறுக்காத வேர்க்கடலையை 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா வேர்க்கடலை வேகமாக வெந்துடும். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா வேகமாக வெந்துடும். இப்போ இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும், குழஞ்சிடக்கூடாது, நல்லா மலர வேக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனில் ஊற வச்ச வேர்க்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த வேர்க்கடலை பாசிப்பருப்பு ஒவ்வொன்றும் தனித்தனி டயத்தில் வேகும், அதனால நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த சைடு வேர்க்கடலையும் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இந்த உளுந்தும் நல்ல செவந்து வரட்டும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா கூட்டு புளிப்பாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். திறந்து பார்க்கலாம். வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாசிப்பருப்போடு சேர்ந்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளுடைய கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.